அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் அதிர்வு நிகழ்ச்சி மக்களுக்கான நிகழ்ச்சி, மக்களின் கேள்விகளை மக்கள் பிரதிநிதியிடம் கேட்கும் ஒரு அரசியல் நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் அப்பாற்பட்டு மக்களை வழிநடத்த, மக்களை தெளிவுபடுத்துவதற்கான கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றும் என்னோடு கேள்விகளை வழங்குவதற்காக MSM இர்ஃபான் அவர்கள். வணக்கம் இர்ஃபான். வணக்கம் தன்ராஜ். இன்றைய தினமும் ஆதரவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் குறித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடு பேசியிருக்கிறோம் இல்லையா தன்ராஜ்? நிச்சயமாக தேசிய ரீதியில் அதுபோல் இப்போது நடைமுறையில் வரவு செலவு திட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோல் ஒரு தேர்தல் ஆண்டாக இருக்கின்றபடினால் பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல், மக்களிடம் இருக்கின்ற சில கேள்விகள், அரசாங்கத்திடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இவரிடம் கேட்கலாம் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த வாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். வணக்கம். வணக்கம். நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம் உங்களிடம் நாங்கள் அரசாங்கத்தின் சார்பான விடயங்கள், அதுபோல் கட்சி ரீதியாக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பான விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கான பதிலளிப்பதற்கு பொருத்தமானவர் என நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த வார நிகழ்ச்சி தேசிய ரீதியிலான முக்கியத்துவமான விடயங்கள் பற்றி பேசுவதற்கான நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. ஆரம்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், கட்சி சார்பான விஷயங்களை பேசுவோம். அது சம்பந்தமான கேள்விகளோடு ஆரம்பிக்கலாம். ஐக்கிய தேசிய கட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? இப்போது நிலைமையில் எங்களுக்கு தெரியும், இந்த வருடம் முடிகிற நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய காலம் இருக்கிறது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய தேசிய முன்னணி இந்த அரசாங்கமும் அந்த தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை முன்னோக்கித்தான் எங்களுடைய பயணம் இப்போது ஆரம்பித்து இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய பயணம், அதற்கான ஆரம்ப புள்ளியை நாங்கள் 52 நாள் புரட்சியின் பின்னரான உங்கள் வெற்றியிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். அதற்கான ஆரம்பத்தை நீங்கள் அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற அந்த மேடையில் தெரிவித்திருந்தீர்கள். உங்களுடைய கட்சி ஒரு கூட்டணியை நோக்கி பயணிக்கின்றது என்று. அந்த கூட்டணி பற்றிய அறிவித்தல்கள் அல்லது அந்த கூட்டணி பற்றிய அறிமுகம் அந்த மேடையிலே தெரிவிக்கப்படுது உங்களுடைய கட்சியினுடைய தலைவரினால் எந்த அளவில் இருக்கின்றது? கூட்டணி, நான் நினைக்கிறேன் கூட்டணிக்கு அதை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா சட்ட ரீதியான விஷயங்களும் இப்போது நடந்திருக்கிறது. தகவல் படி வரக்கூடிய மே டே 1 நடக்கக்கூடிய அந்த மே டே ரேலியிலே அதை நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர் அவர்கள் அதை வெளியிடுவார்கள். அது இப்போது அதிலே பேச்சுவார்த்தைகள் முடிந்திருக்கிறது. அது தேசிய ஜனநாயக முன்னணி என்று தான் அதோடைய பெயரை வைக்கிறதுக்கு கூட எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மே மாதம் 1 நடக்கக்கூடிய கொழும்பிலே நடக்கக்கூடிய ஐக்கிய தேசிய முன்னணியின் அந்த கூட்டத்திலே அதை பற்றி முதலாவது அறிவித்தை கொடுக்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை நோக்கி பயணிப்பதாக கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் மாகாண சபை தேர்தல் நடக்காதா? மாகாண சபை தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மாகாண சபை தேர்தல் நடக்குதென்றால் அதுக்கு தேவையான பல சட்ட திட்டங்கள், மாற்றங்கள் பாராளுமன்றத்திலே செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வைக்கக்கூடிய அந்த தேர்தல் சிஸ்டமே நாங்கள் மாற்றினது. இப்போது அதனால் மாகாண சபை தேர்தலும் அந்த தொகுதி வாரி நிலைமையை தான் வைக்க வேண்டும் என்று தான் முடிவெடுத்தது. எனவே இப்போ அதிலே சமர்ப்பித்த அந்த ரிப்போர்ட், அந்த நாங்கள் செல்லக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்லேயே பல பிரச்சனைகள் வந்ததுனால அது அன்று பாராளுமன்றத்திலே முன்வைத்து பல விவாதங்களை நடந்து மீண்டும் அதை மறுபடியும் ரிப்பீட் செக் பண்ணத்துக்கு இன்னொரு கமிட்டி ஒன்றே அன்று தயாரித்தார்கள். எனவே இப்போ அதனால் அது அந்த ரிப்போர்ட் வெளியிட பல காலங்கள் போகும் என்று இப்போ நிலைமை இருக்கிறது. எனவே இப்போ நாங்கள் இருந்த அந்த ப்ரெஃபரன்ஷியல் ஓட் சிஸ்டத்துக்கு தேர்தலை வைக்கிறதென்றால் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாற்றித்தான் அந்த தேர்தலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய நிலைமையிலே அதுக்கு காலங்கள் இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் இப்போ இன்று இருக்கக்கூடிய இப்போ நாங்கள் இருக்கிற இன்னொரு 7 நாள் 5 நாளில் ஏப்ரல் மாதம் வாருது. அதுக்கு போகிற இன்னொரு 6 மாதத்துள்ளுக்கு ஜனாதிபதி தேர்தல் வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது.
எனவே அந்த தேசிய தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறதா, அப்படி இல்லாட்டி மாகாண சபை தேர்தலை வைக்கிறதான்னு தான். ஐக்கிய தேசிய கட்சி மனது வைத்தால், ஐக்கிய தேசிய கட்சி விரும்பினால் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாதா? ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதே போல் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்திருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகள், அதே போல் ஜேவிபி, அதே போல் எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒத்துழைச்சாதான் மாகாண சபை தேர்தலை வைக்க முடியும். அப்படி இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியிட முடிவுக்கு மாகாண சபை தேர்தலை வைக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரம் தான் இந்த விஷயத்தில் பின்னடிக்கிறது. ஜேவிபி தயாராக இருக்கிறது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி தரப்பு தயாராக இருக்கிறது, அதில் மஹிந்த தரப்பு தயாராக இருக்கிறது. இல்லை, இப்போ இதில் ஜனாதிபதி அவர்களுடைய தரப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதே போல் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய தேசிய முன்னணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கிறார்கள், சிறுபான்மை கட்சிகள். இனி அவர்களுக்கும் இந்த புது தேர்தல் நிலைமையை பற்றி பல வித்தியாசமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே தான் இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி மட்டும் முடிவெடுத்ததுக்கு போதாது, ஐக்கிய தேசிய கட்சி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் இதுக்கு தேவையாக இருக்கிறது. சிறுபான்மை கட்சிகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் மஹிந்த தரப்பும் தயார் என்றால், ஜேவிபியும் தயார் என்றால், ஐக்கிய தேசிய கட்சியின் தயார் என்றால் ஏன் தேர்தலை நடத்த முடியும்? இல்லை, இப்போ இதில் தேர்தலை நடத்தலும் அது பிரச்சனை ஒன்றும் அல்ல. இப்போ தேர்தலை எந்த முறைக்கு நடத்துறதுன்னு தான் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏனென்றால் இப்போ நாங்கள் பேசின அந்த புது தேர்தல் தொகுதி தேர்தல் முறைக்கு நாங்கள் இந்த தேர்தலை வைக்கிறதென்றால் இதிலே பல குறைபாடுகள் வந்திருக்கிறது. அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டோடு என்னென்றால் அவர்கள் சமர்ப்பித்த அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டிலே சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளை இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு விட குறையாக வரக்கூடிய நிலைமை உண்டு. அதில் அன்று நாங்கள் எல்லாரும் அந்த விவாதத்திலே கலந்து கருத்து தெரிவித்ததில் பல விஷயங்கள் அதிலே தெளிவுபடுத்தினது. அதனால் சிறுபான்மை கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கக்கூடிய நாங்களும் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். என்னென்னா அதிலே வரக்கூடிய முஸ்லீம் சமூகத்துடைய பிரதிநிதிகளும் அதே போல் தமிழ் சமூகத்துடைய பிரதிநிதிகளையும் அதிலே அவர்கள் சமர்ப்பித்த அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட் படிக்கு மிக குறைவாகத்தான் உறுப்பினர்கள் உருவாகிறது. எனவே அதனால தான் நாங்கள் சொன்னோம், இந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதனால் வேறு பிரச்சனைகள் எதிர்காலத்தில் உருவாக முடியும். இதனால் வரக்கூடிய புது தேர்தல் முறை ஒன்று வந்தாலும் அந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் குறைக்க முடியாது, அது இருக்க வேணும். தேர்தல் முறை எங்களுக்கு மாற்றலும், அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வரக்கூடிய தேர்தல் முறையில் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் எந்த காரணத்தையும் கொண்டு குறைக்கக்கூடாது என்று தான் நாங்கள் அன்றைக்கு கூறினது. இனி அதனால் பல கட்சிகள் இருக்கிறது. இனி சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பற்றி கவலைப்படாத கட்சிகள் இருக்கிறது. இனி அவர்கள் அதிலே முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. உங்களுடைய கட்சி அக்கறையாக இருக்கிறது என்று அது இருக்கிறதுனால தான் நாங்கள் சொன்னோம் இந்த டிலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. சரி, அப்படியானால் இது சிறுபான்மை கட்சிகளுடைய தேவைக்காக அல்லது அவசியத்துக்காக ஐக்கிய தேசிய கட்சி அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து இதனை தேர்தலை நடத்தாமல் பின்னடிக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போன்று மாகாண சபை தேர்தலை நடைபெற்று அதில் ஒரு தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற அங்கலாய்ப்பின் காரணமாக இவ்வாறு ஒரு தீர்மானத்தினை ஐக்கிய தேசிய கட்சி எடுத்திருக்கிறது? இல்லை, இப்போ தேர்தல் வைத்தால் தேர்தல் வெல்ல முடியும், தூக்க முடியும். அது ரெண்டில் ஒன்று தான் நடக்கிறது தேர்தலில். எனவே அது எப்படியும் ஒன்று நாங்கள் வெல்லுவோம், இல்லாட்டி எதிர்கட்சிகள் வெல்லுவார்கள். அதல்ல விஷயம். ஏனென்றால் இப்போ நாங்கள் இப்போ உள்ளூராட்சி தேர்தல் முறையை நாங்கள் மாற்றினோம். இப்போ அந்த தேர்தல் முறையை நாங்கள் மாற்றினத்துக்கு பிறகு இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் வைத்ததுக்கு பிறகு தான் அந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இப்போது வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தால் கொழும்பு நகரசபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அன்று விவிதாசார முறைக்கு இருந்த 54 பேர் இருந்த உறுப்பினர்கள் இன்று 119 உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், கொழும்பு மாநகர சபையில் உறுப்பினர்கள். எனவே அதே போல் பல பிராதேசிய சபைகள்லேயும் நகர சபைகள்லேயும் இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் முறையை பற்றி ஒருத்தருக்கும் பிரச்சனை ஒன்று இல்லை. ஏனென்றால் அது ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு ஜோனுக்கு, ஒரு வார்டுக்கு ஒரு உறுப்பினரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு முறையாக அது வந்திருக்கிறது. உண்மையாக அதை நாங்கள் பார்த்தால் இந்த அரசியல் இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல் வரலாறிலே
மிக குறைவாக வன்முறைகள் நடந்த தேர்தல் தான் கடந்த உள்ளூராட்சி தேர்தல். அப்படி ஒரு தேர்தல் ஒன்று நடந்தாலும் கூட ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தேர்தல் நடந்தது. ஏனென்றால் கவுண்டிங் கூட வேறு வேறு சென்டருக்கு கொண்டு போகவில்லை. அந்த ஓட் பண்ணின இடத்திலே தான் சென்டர்லேயே தான் கவுண்டிங்கள் நடந்தது. பெருசாக போஸ்டர்கள் ஒட்டிப்படவில்லை, பெரிய பிளகார்டுகள் ஒட்டிப்படவில்லை. ஏனென்றால் அந்த சின்னொரு வட்டாரத்து உள்ளுக்கு தான் அந்த அவர்களுடைய உறுப்பினர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் நடந்தது. எனவே அது அந்த தேர்தல் முறை நல்ல ஒரு முறை என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்ட முறை. அதில் பற்றி விவாதங்கள் இல்லை. இப்போ அதனால தான் அந்த தொகுதி தேர்தல் முறை வர வேணும் என்று தான் மாகாண சபைக்கும் அதே மாதிரி ஒரு முறை தேவை என்று தான் அன்று நாங்கள் பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விதி. அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போ அன்று பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் அந்த மாகாண சபை தேர்தலும் தொகுதி முறைக்கு வைக்க வேணும் என்று ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் ஒரு கமிட்டியை அமைச்சு அவர்களுக்கு டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்லே பல பிரச்சனைகள் இருக்கிற. இவர்கள் தொகுதி பிரிக்கிற நேரத்தில் பல தொகுதிகள் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகள் வரக்கூடிய தொகுதிகளை அவர்கள் சரியான முறையில் பிரிக்காமல் அதை பெரும்பான்மை மக்களுடைய வாழக்கூடிய பிரதேசத்தோட சில இடங்கள் இணைத்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் கடைசியாக இந்த டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போக்கல எங்களுக்கு இன்று உதாரணத்துக்கு மேல்மாகாண சபையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினர் இப்போது இருக்கிறதுக்கு விட அந்த தொகுதி வார நேரத்தில் இதை விட குறைவாக தான் வாருது. எனவே தான் நாங்கள் எல்லாரும் கூறினது தேர்தல் முறையை மாற்றுறது பற்றி ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வரக்கூடிய புது தேர்தல் முறை சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முறையாக அது இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது நாங்கள் தேர்தலை பற்றி நியாயப்படுத்தல்கள் ஒரு விதமாக கூறினாலும் கூட நாங்கள் அடுத்து எதிர்பார்த்திருப்பது ஜனாதிபதி தேர்தலை என்பது மக்களும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கின்றார்கள். அதுபோல் ஜனாதிபதி தேர்தலுக்கான முஸ்தீபுகள் பல கட்சிகளும் செய்ய தொடங்கியிருக்கின்றது. அந்த விடயத்துக்கு நாங்கள் செல்லலாம். அதே போல் ஒரு தேர்தல் என்று வருகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி 2015ஆம் ஆண்டு அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பொது தேர்தலாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்லோகன், ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் பிரசாரத்துக்கான பிரதானமான பேசுபொருளாக சொல்லப்பட்ட விடயங்கள், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஊழல் விடயங்கள், வசீம் தாஜுதீனின் கொலை விடயம், தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு, அரசியலமைப்பு மாற்றம், ஜனாதிபதி அதிகாரமுறை ஒழிப்பு, என்ன சொல்ல போகின்றீர்கள் புதிய தேர்தலின் போது? இல்லை, புதிய தேர்தலில் உண்மையாக மக்கள் முன்னாலே போய்த்து கயக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ நாங்கள் 2015 ஜனவரி 8ஆம் தேதி இந்த நாட்டிலே ஆட்சியை எடுத்து அந்த ஆட்சி மாற்றத்தோடு இந்த நாட்டில் உருவாகின அரசியல் சூழ்நிலை இன்றைய நாங்கள் பார்த்தால் அன்று விட இன்று மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இப்போது இருக்கிறது. அது இந்த நாட்டிலே சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அதை நாங்கள் இன்று செஞ்சிருக்கிறோம். அதே போல் போலீஸார்களை எடுத்தாலும் பல ஆணைக்குழுக்களை எடுத்தாலும் சுவாதீனமாக இயங்கக்கூடிய நிலைமை இப்போது இந்த நாட்டிலே அதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 19வது திருத்த சட்டம் மூலமாக இந்த நாட்டிலே சர்வாதிகாரி ஜனாதிபதி அவர்களுக்கு இருந்த பல அவர்களுக்கு இருந்த அதிலே இருக்கக்கூடிய பவர்கள் கூட அதை நாங்கள் குறைத்திருக்கிறோம். அதனால் அதுக்கு போகிற உருவாக்கின சுவாதீன கொமிஷன்கள் மூலமாக நாட்டிலே வேலை செய்யக்கூடிய அந்த சுவாதீனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாக்கியிருக்கிறோம். அதுபோல் அது மட்டுமல்ல, நாங்கள் சர்வதேச ரீதியாக இந்த நாட்டுக்கு இருந்த பல குற்றச்சாட்டுகள், மனித உரிமை மீறல்கள், பல யுத்த குற்றச்சாட்டுகள் எடுத்து இந்த நாடே உலகத்தில் எங்களே ஒரு ஒதுக்கி போகிற நிலைமை அன்று இருந்தது. ஆனால் இன்று எங்களுக்கு அப்படி அந்த நிலைமையை மாறி எங்களோட வேலை செய்யக்கூடிய நாங்கள் செல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இப்போது வந்திருக்குது. எனவே நாங்கள் இனவாத ரீதியாக எடுத்தாலும் அன்று இருந்த அரசாங்கம் இனவாதத்துக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு இனவாதத்தை உருவாக்குறதுக்கு தேவையான ரீதியாக வேலை செய்து கொண்டு அதுக்கு தேவையான பல வசதிகளை உருவாக்கி கொடுத்து கொண்டு தான் அன்று அவர்கள் வேலை செஞ்சார். ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்தை நாங்கள் எடுத்தால் 100க்கு 100% இல்லாட்டி அரசாங்கம் என்ன நேரத்திலேயும் இனவாதிகளுக்கு தேவையான சக்திகளோ அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கோ இடம் கொடுக்கிறது இல்லை. இந்த அரசாங்கம் இந்த தேசிய ஒத்துமையை பாதுகாக்க வேணும்,
நாங்கள் இளைஞர்கள் என்று வேலை செய்ய வேணும். அதே போல் தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு கொண்டு வழங்க வேணும் என்று அந்த நோக்கத்தில் இந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது. அதிலே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்திருக்கிறதா இல்லையாண்டு பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த அரசாங்கத்தை எடுத்து கடந்த 3.5 வருஷம் ஒரு தேசிய அரசாங்கம் ரீதியாக தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை நடத்தினது. ஆனால் அந்த அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு நாங்கள் இணைந்து வேலை செய்கிற நேரத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த நாட்டில் இனப்பிரச்சனையை பார்க்குற விதம், அதே போல் நாட்டில் பொருளாதாரத்தை பார்க்குற விதம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு விட வித்தியாசங்கள் இருக்கிறது. இதனால் நாங்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தில் இருந்தாலும் பல முடிவுகள் எங்களுக்கு செய்ய இயலாத நிலைமையும் இருந்தது. எனவே நாங்கள் 2015க்கு முந்தி இருந்த நிலைமைக்கு விட இன்று இந்த நாடு முன்னுக்கு வந்திருக்கிறது. அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த அரசாங்கத்தில் இனவாதம் இல்லை அல்லது இனவாதம் பேசப்படவில்லை, இனவாதத்துக்கான இடம் இல்லை என்று நீங்கள் உறுதியாக கூறுகின்றீர்கள். நான் சொல்ல வரேன் என்னென்றால், நான் இப்போ நாங்கள் இலங்கை வரலாறுலே எடுத்தால் எல்லா காலத்திலையும் எல்லா அரசாங்கம் இருக்கிற காலத்திலையும் பல அரசாங்கத்துள்ளே இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இனவாதத்தை காய்ப்பார்கள், அப்படி இருந்திருக்கிறது. இது முதல் தடவை இல்லை. ஆனால் அந்த எல்லா அரசாங்கத்துக்கும் விட போன அரசாங்கத்தில் இருந்த வித்தியாசம் என்னான்டா, அந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கம் இனவாதத்துக்கு தேவையான விஷயங்கள், அவருக்கு தேவையான சூழ்நிலைகள் அன்று இருந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்தது. அதுதான் இன்னைக்கு வித்தியாசம். அதனால அரசாங்கத்திட ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியோட தான் அன்று இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எல்லாம் இயங்கினது. இப்போ இன்று அந்த அமைப்புகள் இந்த அரசாங்கத்தால் கட்டுப்பட்டு வச்சிருக்கிறார்கள். அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்று சிறையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்று இதை மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஆனால் அன்று பாதுகாப்பு செயலாளர்களுடைய ஆலோசனையோட, அவர்களுடைய நிதியோட, அவர்களுடைய சம்பூர்ண உதவியோடு தான் அன்று வேலை செய்தது. நாடாளுமன்ற நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சில விடயங்கள் அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கேள்வியாக இருந்தது, நாங்கள் பிரதானமாக குறிப்பிட்ட விடயங்கள், ஊழல் விடயங்கள், அதுபோல வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு, அரசியலமைப்பு தீர்வு, இந்த விடயங்களில் எந்த அளவு முன்னேற்றம் காணப்படுகிறது? புதிய தேர்தலுக்கு போகும். வசீம் தாஜுதீன் கொலை எடுத்தால் உங்களுக்கு தெரியும், 2015க்கு முந்தி அது ஒரு கொலை இல்லை என்று தான் முடிவெடுத்து அன்று அந்த நடந்த சம்பவம் நடந்தது. அவர்கள் கூறினது என்ன, இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட் என்று, ரைட். ஆனால் இந்த அரசாங்கம் வரப்பைத்து தான் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டார் என்று நீதிமன்றத்தில் அந்த அவருடைய அந்த கொரோனல் ரிப்போர்ட்டில், அவர்களுடைய ரிப்போர்ட்டில் மீண்டும் அதை அந்த ரிசர்ச் பண்ணி இது பண்ணி அது ஒரு கொலை பண்ணினது என்று முடிவெடுத்தது, ரைட். ஆனால் அதுக்கு முந்தி இருந்தது இது கொலை ஒன்றல்ல, இது ஆக்சிடென்ட் என்று. இன்னும் எதிர்கட்சி தலைவர் வாரேன். இப்போ நான் அது இப்போ அன்னைக்கு நான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் என்ன கருத்துக்கு நான் வாரேன். அப்போ இப்போது வசீம் தாஜுதீனுடைய வழக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னா, இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட அவர்களை கைது செய்து அது யார் செய்தது என்று நிரூபிக்கிறதுக்கு இப்போ வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, ரைட். இப்போ கொலை என்று முடிவெடுத்து முடிஞ்சு அது இப்போ யாருக்கும் சொல்லல அது கொலை இல்லை என்று. அது 3 டாக்டர்ஸ் மாறுட பேனலில் அவர்கள் ரிசர்ச் பண்ணி அவர்கள் அந்த பரீட்சனை எல்லாம் பண்ணி தான் முடிவெடுத்தது இது ஒரு கொலை, அவ்வளோதான். இப்போ அது கொலை நடந்து, இப்போ இந்த கொலையை யார் செஞ்சதுன்னு தான் இப்போ நீதிமன்றத்தும் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. சிஐடி அதுக்கு தேவையான விஷயங்களை, இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார், இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய யார், இதுக்கு சம்பந்தப்பட்டவர் சந்தேகமாக இருந்த டிஐஜி அன்று சேனாநாயக்க கைது செய்து அவர் நான் நினைக்கிறேன் 1.5 வருஷத்துக்கு மேலே அவர்கள் இருந்தார்கள், ரிமாண்டில் இருந்தார்கள், ரைட். அப்போ அவரை கைது செய்தது அவரும் இதில் சந்தேகப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார்கள். அதே போல் நாராயணபீட போலீஸில் இருந்து OIC அவரை கைது செய்தார்கள், அவரும் ரிமாண்டில் ஜெயிலில் இருந்தார்கள். எனவே இப்போ இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு. இது பின்னணியிலே யார் இருக்கிறது? இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் படி பல தகவல்கள் இன்னும் குறைவாக இருக்கிறது இதை நிரூபிக்கிறதுக்கு. அதில் ஒரு ஆதாரங்கள் குறைவாக இருக்கிறது. அதில் இப்போ நான் நினைக்கிறேன் CCTV ரெக்கார்டிங்கை கூட அரசாங்கத்தால் அதை கூட கனடாவுக்கு அனுப்பி அவர்கள் அதை தேடி பார்த்தால் அதுலேயும் சரியான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதுன்னு தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. அதே போல் இப்போ பல டெலிஃபோன் கால், அன்று வசீம் தாஜுதீனுடைய கொலை நடந்த நாள்
அரளியகா மந்திர, அதுக்கு தமிழில் நாங்கள் சொல்கிறது அலரி மாளிகை, அரளி மாளிகையில் இருந்து 40க்கு மேற்பட்ட டெலிஃபோன் கால் பேசியிருக்கிறது அன்ற சேனாநாயக் அவர்களுக்கும் நாராயணபீட போலீஸுக்கும். இப்போ இந்த டெலிஃபோன் கால் போன யார் இது அரளி மாளிகையில் இருந்து யார் இவர்களுக்கு கால் பண்ணினதுன்னு தான் அடுத்த பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ அது போன எக்ஸ்டென்ஷன்கள் தேடிக்கொள்ளக்கூடிய பல ஆதாரங்கள் இப்போ தேடிக்கொண்டு இருக்கிறது. அதே போல் நேவியிலே இருந்து இராணுவத்திலே இருந்து பல வாகனங்கள் இதுக்கு பாவித்திருக்கிறார்கள். அந்த வாகனங்களில் போனவர்களுடைய வாகன நம்பர்கள், போனவர்களுடைய யார் போனதுண்டு அந்த தகவல்கள் இப்போ அந்த இராணுவத்திலே இருந்து நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்னேன், அதை கூட இராணுவம் இப்போ இன்னும் கூட அதை கொடுக்காம தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதனால் அந்த கொலையண்டு இப்போ முடிவெடுத்து முடிஞ்சு இப்போது அது கொலையை தாரு செய்ததென்று தான் இப்போது நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதுக்கு சிஐடி போலீஸார்கள் அதுக்கு தேவையான பல ஆதாரங்கள் அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் அன்று நான் கண்டேன், அவர் கூறினார்கள் இது ஒரு நைட் ரைடர் பேத்து நடந்த ஆக்சிடென்ட் என்று கூறுறாரு. இப்போ இது கொலை என்று முடிவெடுத்து முடிஞ்சு ரைட். அப்போ கொலை என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறுகிறார்கள் இது ஆக்சிடென்ட் என்று. அவர் எப்படி கூற முடியும் ஆக்சிடென்ட் என்று? அவர் எப்படி சொல்லுவார்? மஹிந்த ராஜபக்ச பக்கத்தில் இருந்தாரா? தாஜுதீன் சீட்டில் பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச இருந்தாரா வெஹிக்கல்? அவர் ஆக்சிடென்ட் சொல்கிறதுக்கு அவர் எப்படி உறுதியாக சொல்வார் ஆக்சிடென்ட் என்று? இது உறுதியாக இது ஒரு கொலை என்று இப்போ தீர்மானம் பண்ணி முடிஞ்சு மஹிந்த ராஜபக்ச காலத்தில் எடுத்த முடிவு அது பொய்யான ஒரு முடிவு அண்டு அதையும் இப்போ அந்த அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று அல்ல என்றும் அதுவும் தீர்மானம் எடுத்து முடிஞ்சு. எனவே இப்போ அவர் சொல்கிறாரு 175 வேகத்தில் போனேன். அந்த பார்க் ரோட்டில் 175 வேகத்துக்கு போயலாம். அது ஒரு 20 ஃபீட்டான ஒரு ரோடு ஒன்று பார்க் ரோடுன்னு சொல்கிறது. மற்றது தாஜுதீன் போன வெஹிக்கல் டொயோட்டா விட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெஹிக்கல், அது சிறு வெஹிக்கல் உண்டு ரைட். மற்றது அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய அந்த பாடி இருந்தது டிரைவிங் சீட்டில் அல்ல, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது பாடி ரைட். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரைவ் பண்ணிக்கொண்டு வந்த அவர் எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போனது? மற்றது அவருடைய பர்ஸ் விழுந்து இருந்தது, அதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னால் தான் அவருடைய பர்ஸ் கண்டுபிடிச்சது. எனவே இது ஒரு கொலை என்று தீர்மானம் எடுத்து முடிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஏன் இதை பற்றி பேச வேணும்? அது சிங்களத்தை சொல்லுவாங்க, அந்த பலலா மல்லிங் எலியிட பெண்ணான்னு சொல்லுவாங்க, ஒரு இது ஒன்று இருக்குது, பழமொழி ஒன்று இருக்குது ரைட். அவர் ஏன் இதை பற்றி அவர் கயக்க வேணும்? இப்போ அவர் ஏன் இதை சொன்னது? இப்போ இந்த நீதிமன்றம் முடிவெடுத்து முடிஞ்சு இது ஒரு கொலை அண்டு. இப்போ நீதிமன்றம் கொலை என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச சொல்கிறாரு இல்லை கொலை அல்லாத ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர் எப்படி முடிவெடுப்பார்? அவர் அந்த கொரோனலா அப்படி இல்லாட்டி இந்த தாஜுதீன் மரணத்தை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணி இது ஆக்சிடெண்ட்டா இல்லாட்டி கொலையாண்டு அதை பற்றி மஹிந்த ராஜபக்ச விசாரித்து முடிவெடுத்தாரா? அப்படி ஒன்றும் இல்லை. இந்த விடயங்கள் எல்லாம் சரி, நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களை அதனால அது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததான் ஊழல் சம்பந்தமா நீங்க கேட்டீங்க, அது நான் சொல்ல வேணும் என்னன்னா, இப்போ ஊழல் சம்பந்தமா பல வழக்கு தாக்குதல் நடந்து இப்போ பல வழக்குகள் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்தக்கூடிய பல அமைச்சர்களுக்கு வழக்குகள் இப்போது தாக்குதல் பண்ணி நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் நாங்கள் அந்த விசேஷமான ஒரு அந்த நீதிமன்றம் ஒன்று உருவாக்கினோம். இப்போ 3 நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிறது. இப்போ அதுலேயும் பல வழக்குகள் தாக்குதல் பண்ணி இப்போ அதோல் அந்த வழக்குகள் டெய்லி விசாரணை பண்ணுற நிலைமையிலே வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது.